ஹலோ வியூவர்ஸ். 77 ரோஸ் செடியில் இருக்க பூ எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ் செடியை பார்த்தங்க. அதுலேயும் நிறைய பூ பூத்திருந்தது. அங்கங்கே பிங்க் கலரில் எங்கள் தோட்டத்தையே அழகாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் பிங்க் கலரில் யாருக்கு தான் ரோஸ் பிடிக்காம இருக்கும். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த ஒரு ஒரு ரோஸும். அதெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் செவ்வந்தி செடிக்கு வந்தங்க. இந்த செவ்வந்தி செடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு சீசன் இருக்குங்க. மொத்தமாக நவம்பர்லேருந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிடுங்க. நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் ஜனவரி ஃபுல்லாகவே பூ பூத்துட்டே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பூ இருந்தால் கூட பிப்ரவரி வரைக்கும் ஒரு சில பூக்கள் பூத்துட்டே இருக்குங்க. இப்படி தாங்க சீசனுக்கு இந்த பூ வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பூ அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். எங்கள் தோட்டத்தில் வளர்த்த ரோஸ் செடியிலேருந்து எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்களேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த பூக்கள் அறுவடை அவ்வளோதாங்க. உங்களுக்கு இதில் எந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்கு? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூச்செடி வளர்த்து அதிலிருந்து பூ பறிக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் என் சேனலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள்.